இதென்ன புதுசாய் இருக்கு. அடுத்த நொடியே கேட்டேன். அப்போ காலைல கார்ல பண்ணது. இப்ப கொஞ்சம் நேரம் முன்னாடி பண்ணதெல்லாம் என்ன? அதெல்லாம் நானாவே பண்ணது. எனக்கு இப்ப தானே தோணிச்சு. தோணிச்சா? ரியலி? உனக்கு தோணுறத எனக்கும் தோண வைன்னு நான் சொன்னேன்ல. இப்பதான் தோண வச்சிருக்க. நான் அவள் பின்னால் அலையும் போது அவளுக்கு தோணாத ஒன்று. நான் அவளை 2-3 முறை தோணாத ஒன்று. உங்களுக்கு எல்லாமாகவும் நான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தையும், ஐ லவ் யூ என்ற அந்த மந்திர வார்த்தையும் அவளை இந்த அளவுக்கு மாற்றியிருக்கின்றது. அவள் மேல் மேலும் மேலும் காதல் அதிகரிக்க, ஐ லவ் யூ செல்ல குட்டி என்றேன். மாம். அவ்ளோ தானா? வேற என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். இது கூட தெரியாதா? அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஒரு தடவ சொன்னா போதுமா? போதும் போதும். எனக்கா சொல்லணும்னு தோணும் போது நானே சொல்லுவேன். ஹொம். கடுப்பாக சொன்னேன். என்ன ஹொம்? ஹொம்னா ஹொம் தான். கேரி, உனக்கு இந்த நிமிஷம் என்ன தோணுது? இந்த நாள் இப்படியே தொடரணும்னு தோணுது. உண்மையாவா? ஹம். எதனால அப்படி? நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு பொண்ணு. அழகு தேவதை. என் செல்ல குட்டி அபர்ணா என் கூட இருக்கும்போது வேற என்ன தோணும்? சொன்னதும் வேறு பேச்சுக்கள் எதுவும் இன்றி, பூ மாதிரி இருக்கிற உங்கள அந்த அளவுக்கு நோகடிக்க அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சோ தெரியல. அவன் நார்மலா தானே இருக்கான். எல்லா நேரமும் நார்மலா தான் இருப்பாரு. என் மேல பாசமா இருப்பாரு. கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாரு. ஆனா வந்துட்டா மட்டும் ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிறாரு. அவருக்கு அவரோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியமா படுது. என்ன பத்தி கணக்கெடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்பவே வலிக்கும். எப்படா முடிப்பாருன்னு இருக்கும். சில நேரங்கள்ல அவரை தள்ளி விட்டுட்டு வெளிய ஓடி வந்துடலாமான்னு கூட தோணும். எனக்கு அண்ணன் மேல் ஒரு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. சில நாட்களாக ஒரு போதைப் பொருள் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அதனை உள்ளே எடுத்துக்கொண்டால் ஆண்கள் ரொம்பவே நேரமாகும். ஒருவேளை அண்ணன் அதனை எடுத்துக்கொள்கிறானா? அதனால் தான் அண்ணியை போட்டு படாத பாடு படுத்தி எடுக்கின்றானா? சந்தேகத்துடன் அண்ணியிடம் கேட்டேன். எப்பவெல்லாம் நார்மலா இருப்பாரு? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. எப்பயாச்சும் ஒருக்கா நார்மலா இருப்பாரு. ஹம். அவன் நல்லவன் தான். ஆனால் அவன் அப்பொழுது நார்மலாக இல்லை. ஏதோ ஒரு மர்மம் இருக்க வேண்டும். அதனை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அவன் பற்றிய பேச்சுக்களை இப்போதைக்கு அவளிடம் பேசி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என எண்ணிக்கொண்டேன். எதுக்கு வேணாம் சொல்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் இவ்ளோ பண்ணிட்டமே. இப்ப என்ன கில்ட்டியா இருக்கு? என் இவ்ளோவும் தன்னாலேயே நடந்து போயிட்டு நானும் எதிர்பார்க்கல. என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. பட் இதோட போதும். கோ. அண்ணனுக்கு துரோகம் பண்றோம்னு கில்ட்டியா இருக்கா இப்ப? ஹம். இங்க பாருங்க அண்ணி. நமக்கு பசி எடுத்தா சாப்பிடறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம். அத மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு அண்ணன் கிட்ட நீங்க எதிர்பார்க்குற சுகம் கிடைக்கலன்னா நீங்க வேற யார்கிட்டயாச்சும் தான் அதை எடுத்துக்கணும். தாலி கட்டுனதுக்காக அவன் தான் எல்லாம்னு நீங்க சகிச்சுக்கிட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு வாழ தேவல. நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திட்டு போன சாம்பிரதாயங்கள் தான் இதெல்லாம். இங்க தான் இதெல்லாம் தப்பு. வெளிநாடுகள்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க கூட பிடிக்காம போனா வேற வாழ்க்கை வாழறதுக்கு டைவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இங்க யாருமே சுத்தம்னு சொல்றதுக்கும் இல்ல அண்ணி. கோ. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவள் மனதினை மாற்ற முயற்சி செய்தேன். ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணி உன்னோட வைப் வேற ஒருத்தர் கூட இப்படி பண்ணுனா நீ என்ன பண்ணுவ? எதுவுமே பண்ண மாட்டேன் அண்ணி.
நான் சரியா இருந்தா அவ எதுக்கு இன்னொருத்தனை தேடி போக போறா? கோ, தப்பு என்னோடது தான். நான் தான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும். அவ கிட்ட நான் தான் சாரி சொல்லணும். இங்க பாரு, நான் என்னோட மனசு அறிஞ்சு யாரையும் தேடி போகல. ஐயோ ஆனி, நான் அப்படி சொல்லல. உங்கள ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு உங்கள பத்தி நல்லாவே தெரியும் அண்ணி. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு உங்கள அவ்வளவு பிடிக்கும். அதனால தான் நான் அவ்ளோ ட்ரை பண்ணேன். ஐ லவ் யூ அண்ணி. அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க தொடரும்.